ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே முந்தல்முனை கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தங்குவதற்கு மாற்று இடமின்றி தேங்கிய மழைநீர் சூழ்ந்த வீடுகளில் வசித்து வரும் சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே முந்தல்முனை கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களின் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தங்குவதற்கு மாற்று இடமில்லாமல் தேங்கிய மழைநீர் சூழ்ந்த வீடுகளில் வசித்து வரும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். இப்போ அங்க மீனவ கிராம மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது மகேஷ்? நிச்சயமாக ஜெயஸ்ரீ, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் அருகே உள்ள முந்தல்முறை கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதை அகற்ற அதிகாரிகள் இப்பதான் இது பண்றதா சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை பெய்து வந்த நிலையில் பாம்பன் பகுதியில் மேக வெடிப்பு ஏற்பட்ட நிலையில் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது ராமேஸ்வரம் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் கனமழையானது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது தேங்கி நிற்கும் காட்சிகளையும் ஒளிப்பதிவாளர் ராம்குமார் காண்பிப்பதை பார்த்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக தற்போது 110 மீனவ குடும்பங்களை வசித்த உந்தல்முனை கிராமத்தில் பல்வேறு இடங்களில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் இங்கு வசிக்கும் மக்கள் மாற்று இடம் இல்லாமல் தேங்கிய மழைநீரில் உள்ள வீடுகளில் வசித்து வரும் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் படகு மூலம் மீன்பிடிக்க செல்பவர்கள் மற்றும் மீன் வியாபாரம் செய்பவர்களே. தற்போது மழை விட்டு விட்டு பெய்து வரும் நிலையில் இங்கு மழை நீரானது தேங்கிக் கொண்டே உள்ளது. இதை அகற்றுவதற்கு அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட்டு அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதே நிலை நீடித்தால் இந்த பகுதியில் மழை நீரானது முழுவதும் சூழ்ந்து இவர்களுடைய வீடுகள் சேதமடையும் ஒரு சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. தற்பொழுது ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்ட நிலையில் கடற்கரையில் 120க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள காட்சியையும் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த மீனவர்களின் கோரிக்கை என்னவென்றால், மழைக்காலம் முடியும் வரை எங்களுக்கு உரிய நிவாரணமும் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடும் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். களத்திலிருந்து முழு விவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். தற்போது அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இருக்கும்போது இந்த மழை காலங்கள் வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. இந்த மாதிரி தண்ணி வீட்டுகளுக்கெல்லாம் அது பஞ்சாயத்தில் சொன்ன உடனே அப்பப்போ அதை சரி பண்ணி தருவாங்க. இந்த வருஷம் என்னன்னா அந்த பக்கம் ஒரு செவர் எடுத்திருக்கா, மீன் குஞ்சு உற்பத்தி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணி கடல்ல விட போறோம், நாங்க உங்களுக்காக தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க. அப்ப நாங்க அதுக்கு தண்ணி ஓடுறதுக்கு உண்டான வழினா வைக்க சொன்னா அவங்க ஒரு 2 அடிக்கு மேல வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா அந்த செவர் இருந்ததுனால இந்த திருப்பு மழை பெஞ்சு கம்ப்ளீட்டா எல்லா வீடும் முங்கிருச்சு. வீட்டு மழையில்லை, யாருமே அங்க தங்க முடியல. எல்லாருமே போய் மகால்ல தான் போய் இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காங்க எல்லாரும். சாப்பிட முடியல, ஒன்னும் வழியில விடிஞ்சிலேருந்து ராத்திரிலேருந்து பட்டினியா கிடக்குறேன். நேற்று 3 நாளா கிடந்து இப்படி கிடக்குறேன், வீட்டுக்குள்ளேயே கிடக்குறேன். ஒரு பக்கமும் போக முடியல. ஆமா, ஒரு வழியும் இல்ல. மீன் வாங்குவாங்க கொள்ளுவோம், அதுவும் இல்ல. யார்கிட்ட மீன் வாங்குவார், ஒரு பொழப்பும் இல்ல.